நம்ம நாட்டுக்கு இதெல்லாம் தேவையில்லை. விழுந்தா வலிக்காத மாதிரி ஒரு 5 அடி 10 அடி ஹைட்ல விளையாடிட்டு போவோன்னு உடனே எல்லாரும் கொந்தளிச்சிங்க. நாட்டை பத்தி தப்பா பேசாதுன்னு. அதுல சில பக்திமான்கள் டிஎம்ல கூட வந்து திட்டினீங்க. இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? நேத்து ஹரியானால சூரத் குந்த் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எக்ஸிபிஷன். அங்க இந்த மாதிரி ஒரு ஜாய் ரைடு. பதிமூணு பேர் சீரியஸ்லி இன்ஜர்ட். அதுல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்த ஜாய் ரைட் மேல ஒரு மாதிரி டில்ட் ஆகும் போதே அவருக்கு தெரிஞ்சு போச்சு இது கீழே விழ போகுதுன்னு. சரி மக்களை காப்பாற்றணும்னு சொல்லி அதை நோக்கி ஓடி வந்திருக்காரு. அது அவர் மேலேயே விழுந்து இன்னைக்கு அவர் உயிரோட கூட இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், ஜப்பான்ல ஜாக்கி சான் போனாங்க, ஜெர்மனில ஜனங்கள்லாம் போனாங்கன்னு நீங்க போகாதீங்க. அதெல்லாம் விளங்குற நாடு. அங்கெல்லாம் இந்த மாதிரி ஜாய் ரைடுக்கு லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 1000 தடவை குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தா கூட லஞ்சா வாங்கிட்டு கண்ட கண்ட கருமத்துக்கெல்லாம் அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க அந்த நாட்டுல. ஸோ இனிமே இந்த மாதிரி ஜில்பாங்ஸ்ல எல்லாம் ஏறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்க கண்ணு ரெண்டையும் டைட்டா மூடிக்கிட்டு உங்களையே நம்பி இருக்கிற உங்க குடும்பத்தை நினைச்சு பாக்குறீங்களோ இல்லையோ, இந்த ஜாய் ரைடுக்கு எவனோ ஒரு ஆபீசர் ஒருத்தன் பர்மிஷன் லைசன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பான்ல, அவன் அதை எப்படி கொடுத்துருப்பான்னு மட்டும் ஒரே ஒரு வாட்டி கண்ணை மூடி நினைச்சு பாருங்க. உங்க கால்கள் தானா பின்னாடி போயிடும். ஸோ இனிமேல் இந்த மாதிரி ரைடு எதையாவது பார்த்தீங்கன்னா கோயிங் ஃபார்வர்ட், கோ பேக்வர்ட்.